ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு தைப்பூசம், முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள். இன்னைக்கு அக்ஷயா சிஸ்டருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே இன்னுமே சீக்கிரமா அவங்க வந்து நம்ம கிட்ட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ கண்டென்ட் ஓவர் ஆகிடுச்சு. தாத்தாவோடைய கேள்வியும் சரி, விஜயோடைய பதிலும் சரி, ரெண்டு பக்கமே நியாயம் இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பேர் இருந்தும் காவேரி தான் சாவியை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பட் அதையும் மீறி அவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன், உன்னை பார்க்கணும் தான் விஜய். ஆனாலும் நீ இரு, என் கூடவே இரு காவேரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது விஜய் சைட்ல இருந்து தாத்தா சொன்னது உங்க ரெண்டு பேருக்குமே ஈகோ தடுக்குது அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு வந்து ஈகோ இல்லை தாத்தா, பயம் தான். நான் சொல்லியும் காவேரி இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா என்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே சொன்னார். இதே மாதிரி தானே கான்ட்ராக்டை பற்றின பயம் காவேரிக்கு இருந்திருக்கும், இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் பண்ண எல்லா சின்ன சின்ன தப்பையுமே வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. நிஜமாவே அவர் ரியலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செகண்டும் காவேரிக்காகவே இப்போ வாழ்ந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலிட் பாயிண்ட்டுமே வச்சாரு. ஸோ நான் ஒரு வார்த்தை காவேரி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொன்னாலும் அவள் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஹோல் ஃபேமிலியுமே வெளியில் அவளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டு வந்திருப்பா, நான் திரும்பி வந்துருவேன்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மா எந்த அளவுக்கு ஸ்டப்பாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதையும் மீறி அம்மாவை மீறி அவள் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயம் உண்மைதான் இல்லையா? பிகாஸ் அவங்க சொன்னோடனே வந்து விஜய் இருன்னு சொன்னாலும் கண்டிப்பாக காவேரியால இருக்க முடியாது. அவங்க ஃபேமிலியை வந்து இன்னும் மேலும் மேலே ஹர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ என்னால் அந்த அவங்க குடும்பத்தை காவேரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காவேரி யாருன்றதை புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் என் மேலே அவங்க வச்சிருந்த நம்பிக்கையும் பொய்யில்லைன்றதை நான் நிரூபிப்பேன் தாத்தா அப்படின்னு அழகாக தாத்தாவுக்கு வந்து ஒரு ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து ஹக் பண்ணாங்க. அண்ட் ப்ரொமோவில் வந்தால் அந்த சத்தியன்ற வார்த்தை இன்னைக்கு எபிசோடில் வந்த மாதிரி எனக்கு தெரியல, இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளாம் ஒரு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு செகண்ட் கிளியர் ஆகியிருக்கு. எஸ், நிவின் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அந்த 2 நாளைக்கு வீடு பார்க்குற வரைக்கும் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து வர சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கு. பட் யாருமே வந்து எல்லாருமே தயங்குவாங்க இல்லையா? அதுவுமே வந்து ஒரு நல்ல சம்பந்தியாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களே வந்து வெடுக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் எப்படி நாங்கள் இத்தனை பேர் வந்து தங்கறதுன்னு யோசிச்சாங்க. பட் குமரன் தம்பி ஒரு வார்த்தை வாங்கத்த அப்படின்னு சொன்னதுமே வந்து சாரதாம்மா ஒத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் குமரன் சொன்னா மட்டும்தான் சாரதாம்மா கேட்குறாங்க. மைண்ட் வைஸ் வந்து எல்லாம் கால கொடுபடா அப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலி அவங்க எல்லாம் யமுனா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதாவது நிவின் வீட்டுக்கு. ஆல்ரெடி அந்த ஒரு கணிப்புமே இருந்துச்சு. பிகாஸ் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நிவினுடைய வீடாக காமிச்சிருந்தாங்க, மேலே வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படியோடைய செட்டு. ஸோ ஒரே வீட்டையே 2 லொக்கேஷனாக இவ்வளோ நாளாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நம்ம காமிச்சிருக்காங்கன்றது இப்போ வந்து தெளிவாகிடுச்சு. கீழே ஒரு கிச்சன், அது நிவின் யமுனா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேலே இருக்கிற கிச்சனை வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் செட்டாக காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு குட்டி கன்ஃபியூஷனுக்கு நான் இங்கே சாரி கேட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் வெண்ணிலா வந்து இன்னமும் குணமான ஒரு பொண்ணு மாதிரி வந்து விஜய் ஏன் அழறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. விஜய் வந்து அவங்க ஃபேஸை கூட பார்க்க பிடிக்காம தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டேன், உனக்கு ஒரு குட்டி ரிலேட்டிவ் இருந்தால் கூட நான் உன்னை கூப்பிட்டு போய் அங்கே விட்டுருவேனே வெண்ணிலா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக புரிய வைக்க பார்க்கலாரு. நான் பழைய விஜய் கிடையாது, உன் மேலே இருக்கிறது வெறும் பரிதாபம் மட்டும்தான் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஈவன் இன்னைக்குமே ராகினியை வந்து தாத்தா கொஞ்சம் பல்ப் கொடுத்தாரு. அவங்க தான் வந்து வெண்ணிலாவை மறுபடியும் கூப்பிட்டு போய் ரூமில் விட்டாங்க. இருந்தாலும் தாத்தாவுடைய டயலாக், ஒரு ஆளால் வெண்ணிலாவால் நீயும் கஷ்டப்படுற, ஈவன் வெண்ணிலாவும் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, காவேரியும் அந்த சைடு அழுதுட்டு இருக்கா, இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியல, எவ்வளோ நாளைக்கு இது தொடர போகுதுன்னு தெரியல அப்படின்னு தாத்தாவோடைய ஃபீலிங் மனவேதனையை காமிச்சாங்க. இருந்தாலும் மகான டிஃபென்ஸ் எவ்வளோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல. பிகாஸ் நான் கூட வந்து இதை எதிர்பார்க்கல. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபோட்டோ இந்த வீக் சாட்டர்டே வந்து ஷேர் ஆச்சு இல்லையா எடிட்டர் மூலமாக, அது வந்து விஜய் பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன். நிறைய பேர் நான் கூட சொன்னேன், மேபி காவேரியோட அம்மாவாக இருக்கிறது, சாரி விஜயோடைய அம்மா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா காவேரியாக இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குன்னு. அதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அந்த அவுட் ஹவுஸ்ல இருந்து அவங்க போன பிறகு விஜய் போய் அங்கே ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே ஃபோட்டோ இருந்திருக்கும், அதை பார்த்து விஜய் ஃபீல் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லி. எஸ், எக்ஸாக்ட்லி அதே தான். அந்த அவுட் ஹவுஸ் உள்ள போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காவேரியோடைய அழகான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடைக்குது. அதை பார்த்து தான் மனுஷன் மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணி அழறாரு. இனிமேல் அழுகாச்சி சீனே இருக்காதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தாலும் இந்த உள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் அவ்வளோ அழகாக ஒரு தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்தார். பட் இருந்தாலும் அந்த உள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டுமே அவரால் வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அழுதாரு. இந்த டே ஃபுல்லாக ஒரு அழணும் அப்படின்ற மாதிரி தான் எபிசோடில் இருக்கு போல். நாளையிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு அழகான விஜயை, அழாத ஒரு விஜயை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஃபைனலி நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூ, அதில் வந்து யமுனாவுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிவின் தம்பி சொல்லி தான் நாங்கள் வந்தோம், இல்லைனா வந்திருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நிவின் முன்னாடியே போயிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் நினச்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக ஃபேமிலி வந்து நிவின் வீட்டுக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி. பட் நிவின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. வாட் டு டூ? ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 days தான். ஈவன் முன்னாடி
காவேரி அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷெட் இருந்துச்சு. அதே லொகேஷன்ல குமரன் கூட நம்ம விஜயோட பிக்சர் ஷேர் ஆகியிருக்கு. அப்கமிங்ல மேபி நாளைக்கு எபிசோடோட அதாவது நாளைக்கா கூட காமிக்கலாம் விஜய் வந்து காவேரியை பாக்குறதுக்கு அங்க வராரோ என்னமோ. இன்னைக்கு எபிசோட் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சார் இன்னைக்கு எபிசோடோட மெயின் ஹைலைட்டை சொல்ல மறந்துட்டா, விஜய் வந்து சொல்வாரு விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான், இதை கடவுளால கூட மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி ஒரு இன்னைக்கு எபிசோடோட அழகான வரிகள் அந்த வரிகள்.